ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் லலிதா ஜுவல்லரியில் டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்ருக்க நெக்லஸுடைய ரேட்டு 1,35,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்லஸுடைய ரேட்டு 1,20,000 வர மாதிரி ஃபேன்சி பேட்டர்னில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டு 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸுடைய ரேட்டு 1,42,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டுமே 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸுடைய ரேட்டு 1,55,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் ட்ரெண்டியான பேட்டர்னில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த நெக்லஸுடைய ரேட்டு 2,15,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்லஸுடைய ரேட்டு 2 lakhsல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிராண்டாக வரக்கூடிய நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது நீங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கும் வேர் பண்ணிக்கலாம், இல்லை மேரேஜ்க்கு வேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிராண்ட் பேட்டர்னில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேட்டு 2,47,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸுடைய ரேட்டு 3,25,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கிரீன் கலரில் எம்ப்ராய்டரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க பென்டன்ட்டில். அடுத்ததாக இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுமே கொஞ்சம் கிராண்ட் பேட்டர்னில் வரக்கூடிய நெக்லஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்லஸுடைய ரேட்டு 4,72,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோக்கருடைய ரேட்டு 5,20,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பென்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸுடைய ரேட்டு 2,45,000 வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸுடைய ரேட்டு 2,23,000 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய செயின் தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஸ்டார்டிங் 45,000 70,000 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே பென்டன்ட் எல்லாமே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்க செயினில் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய செயின் தான். இதோடைய ரேட்டு ஸ்டார்டிங் 1 lakhலேருந்து 1,60,000 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது டைமண்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 25,000 30,000 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. இதெல்லாம் கிட்ஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரியான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய ஜிமிக்கி தான் பார்த்துட்ருக்கோம். ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் 60,000 1,50,000 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடிய க்ளோஸ்டு செட் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டு எல்லாமே 22 கேரட்டில் வரக்கூடிய கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேட்டு ஸ்டார்டிங் 50,000 2,50,000 வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே.
இதெல்லாம் டைமண்ட்லேயே ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ். ஸ்டார்டிங் 40,000லேருந்து 1,50,000க்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டு எல்லாமே 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இயரிங்கில் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடிய ஸ்டட் பேட்டர்னில் வரக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 80,000லேருந்து 2,50,000க்குள்ளே வரக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டு எல்லாமே 22 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிறது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 2,50,000க்குள்ளே வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். நீங்கள் சிங்கிள் பேங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா 2,50,000 வரும். 2 பேங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4,50,000 5 lakhs அந்த ரேஞ்சில் வரும். அடுத்தது இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய பிரேஸ்லெட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 25,000லேருந்தே பிரேஸ்லெட் அவைலபிளில் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டு 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ பார்த்துட்ருக்கிறது டைமண்டில் வரக்கூடிய ரிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 15,000லேருந்து 25,000க்குள்ளே வரக்கூடிய ரிங் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டும் 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிறது 18 கேரட் கோல்டில் வரக்கூடிய டைமண்ட் ரிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 25,000லேருந்து 40,000க்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. அடுத்தது இப்போ பார்த்துட்ருக்கிறதுமே வெட்டிங்க்கெலாம் வேர் பண்ணுற மாதிரியான டைமண்ட் ரிங் கலெக்ஷன்ஸ் தான். ஸ்டார்டிங் 50,000லேருந்து 1,25,000க்குள்ளே வரக்கூடிய ரிங் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. உங்களுக்கு இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.